ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 1-6 வசனங்களை நாம் வாசிப்போம். எல்லாரும் வாசிப்போம். பழைய ஏற்பாட்டில் 861 பக்கம் வாசிங்கள். ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பமல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாயிருக்கும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். இதோ அவரை ஜனக்கூட்டங்களுக்கு சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன். இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய். உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாய கர்த்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடி வரும். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். 6வது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். நல்லா கவனிங்க. ஏசாயா 55ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் போன வாரத்தில் ஒரு சில விளக்கங்களுக்காக நாம் இங்கே வந்தோம். என்னவென்றால், வெற்றிகரமான வாழ்க்கையினுடைய அந்த அறுவடை, வெற்றிகரமான அறுவடை என்றால் பொருளாதார பெருக்கம்னு சொல்லும் பொழுது விதைப்பு அறுப்பு கோட்பாட்டில் தான் இருக்குது. அப்போ விதைப்பு அறுப்பு கோட்பாடுன்னு வரும்போது வெற்றிகரமான பெருக்கம் வேண்டுமா, எல்லாத்துலேயும் பெருகணுமா, ஆசீர்வாதமாக இருக்கணுமா, ஒரே ஒன்று தான் சோர்ஸு. என்னென்னா விதைக்கணும், அறுக்கணும், விதைக்கணும், அறுக்கணும். நாம் என்ன செஞ்சாலும் விதை, என்ன செஞ்சாலும் விதைப்பு. நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே விதை. நாம் விதைக்கிறோம், ஒரு நல்ல குணத்தை விதைக்கிறோம், பணத்தை விதைக்கிறோம். வெறும் பணம் மட்டும் இல்லை, பணத்தையும் விதைக்கிறோம், குணத்தையும் விதைக்கிறோம், ஞானத்தை விதைக்கிறோம். இப்போ ஞானத்தை பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா ஞானத்தை நாம் விதைக்கிறோம். திறமைகளை விதைக்கிறோம், திறமைகளை நாம் பயன்படுத்துகிறோம்னு சொன்னால் திறமைகளை விதைக்கிறோம். அப்போ விதைச்சா நிச்சயமான செய்யும், அறுவடைக்கு வரும் இல்லையா? விதைப்பு அறுவடைக்கு வருமா? நிச்சயமாக அறுவடைக்கு வரும். விதைக்கிறத நாம் அறுப்போம். அப்போ நாம் என்னத்தை விதைச்சாலும் அது ஒரு விதையாக, அது ஒரு அறுவடைக்காக நாம் விதைப்பது. அப்போது இந்த விதைப்பு அறுப்பு கோட்பாடு தான் பெருக்கத்திற்கான பிரமாணம். ஆனால் வெற்றிகரமான விதைப்பிற்கு அடிப்படையாக இருப்பது நம்முடைய உள்ளத்தின் தீர்மானம். அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, தீர்மானம். சொல்லுங்க, தீர்மானம். இது ஆட்டோமேட்டிக்காக வராது, மனதில் தீர்மானிக்கணும். சொல்லுங்க, மனதில் தீர்மானிக்கணும். அந்த தீர்மானம் உறுதியாகணும், நிச்சயமாக தீர்மானிக்கணும், உறுதியாக தீர்மானிக்கணும். அந்த தீர்மானத்தை விட்டு பின்வாங்கக்கூடாது. அந்த தீர்மானம் ஒரு பிரித்தெடுத்தல் மாதிரி, ஒரு பிரதிஷ்டை மாதிரி. ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கிட்டால் சூழ்நிலைக்கும் இடத்துக்கும் ஆளுக்கும் ஏற்ற மாதிரி அதை என்ன செய்யக்கூடாது? சத்தமாக சொல்லுங்க, மாற்றக்கூடாது. சொல்லுங்க, மாற்றக்கூடாது. தீர்மானம் என்பது மாறாது, உறுதியானது. அதனால தான் பாருங்கள், இந்த கல்யாணத்துக்கு நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயம் என்பது என்னது? தீர்மானம். சொல்லுங்க, தீர்மானம். தீர்மானம்னா இதுக்கு மேலே இந்த பொண்ணுக்கு இந்த பையனுக்கு இந்த பொண்ணு தான், இதுக்கு மேலே என்ன செய்யாது? மாறாது. சொல்லுங்க, மாறாது. நிச்சயம் என்பது எங்கேஜ் பண்ணுறது, அதுதான் தீர்மானம். எங்கேஜ் பண்ணுறாங்க. எங்கேஜ் பண்ணிட்டாங்கன்னா அதை ஏன் டிக்ளேர் பண்ணுறாங்க பாருங்கள். மோதிரத்தை எங்கேஜ்மெண்ட்லேயே மாற்றிடுறாங்க. ஏன் எங்கேஜ்மெண்ட்லேயே மாற்றிடுறாங்க? ஏன்னு சொன்னால், இவர் நிச்சயிக்கப்பட்ட ஆள், இவருக்கு இனி வேற ஒரு நபரை பார்க்க முடியாது. அப்போ தீர்மானம் என்பது மாறவே மாறாது. அப்படி ஒரு தீர்மானம் பண்ணிட்டா அது என்ன செய்யாது? மாறவே மாறாது. மாறக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த தீர்மானம், அந்த என்கேஜ்மெண்ட், அதை பிரித்தெடுப்பது, அதை என்ன செய்யறது? ஒரு 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 தீர்மானமாக அதை நிலைநிறுத்துவது, எஸ்டாப்ளிஷ் பண்றது. அப்போ தீர்மானம், நான் விதைப்பேன் அறுப்பேன் என்பது தீர்மானம். யார் விதைச்சாலும் விதைக்கல, நான் விதைப்பேன். யார் வந்தாலும் வரல, நான் வருவேன். நான் யார் எதை செய்தாலும் செய்யலைனாலும் நான் செய்வேன். இது தீர்மானம். சொல்லுங்க, தீர்மானம். இதுல நாம மாறவே கூடாது, மாறவே முடியாது. தீர்மானம் மாறாது. சொல்லுங்க, தீர்மானம் மாறாது. உறுதியான தீர்மானம் மாறவே மாறாது. அந்த தீர்மானத்தில் உறுதியா இருக்க வேண்டும். அப்போ உறுதியான ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். என்ன பண்ணணும்? ஆத்துமா ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆத்துமா எப்படி இருக்கணும்? தெளிவானதா இருக்கணும். ஆத்துமாவில் தெளிவு இல்லைன்னா, ஆத்துமாவில் ஆரோக்கியம் இல்லைன்னா, ஆத்துமா செழிப்பா இல்லைன்னா, ஆத்துமா எப்படி சொல்லலாம், நல்ல திறந்த இருதயம் உள்ளதாக,
கர்த்தருடைய வார்த்தையில உறுதிப்படுத்தப்பட்டதாக இந்த ஆத்துமா இல்லைன்னா, ஆத்துமா பலனா இல்லைன்னா, ஆத்துமா திடனா இல்லைன்னா தீர்மானம் மாறிக்கிட்டே இருக்கும். ஆமாவா இல்லையா? எப்படி அறுவடைக்கு சோர்ஸ் விதைப்போ, விதைப்புக்கு எப்படி சோர்ஸ் தீர்மானமோ, தீர்மானத்துக்கு ரொம்ப சோர்ஸாக இருப்பது ஆத்துமா. ஆத்துமாவில் ஒரு மனுஷன் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா அவன் எடுக்கிற தீர்மானம் உறுதியாக இருக்காது. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். அப்போ ஆத்துமா கடவுளுடைய வார்த்தையினால ஒழுங்குபடுத்தப்பட்டதாக, பண்படுத்தப்பட்டதாக, உறுதியானதாக, நிச்சயமானதாக இருக்க வேண்டும். ஆத்துமா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதனால தான் அப்போஸ்தலன் யோவான் சொல்லும்போது சொல்றாரு, வாழ்க்கையில் செழிப்பு வர வேண்டும் என்றால் ஆத்துமா செழிக்க வேண்டும். எல்லாவற்றிலும் நீங்கள் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்றால் ஆத்துமா செழிப்பாக இருக்க வேணும். ஆத்துமா செழிப்பாக இருப்பேன்னு என்ன அர்த்தம்? ஆத்துமாவில் அப்படியே புல்லு பூண்டெல்லாம் முளைக்கணுமா? அப்படி இல்லை. ஆத்துமா செழிப்பதுன்னு என்ன அர்த்தம்? கடவுளுடைய வார்த்தையினாலே ஆத்துமா எஸ்டாப்ளிஷ் ஆகணும், நல்லா பறந்து விரிந்ததாக மாறணும், சரியான காரியங்களை அது பார்க்கத்தக்கதாக மாறணும், சரியான காரியங்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஈடுபடுத்தக்கூடியதாக மாறணும். ஆத்துமால ஸ்ட்ராங் இல்லைன்னா கர்த்தருடைய வார்த்தையில ஸ்ட்ராங் இல்லைன்னு அர்த்தம். ஆத்துமால திடன், ஆத்துமால பலன், ஆத்துமால ஆரோக்கியம், ஆத்துமால சத்துவம், ஆத்துமா தீர்மானித்ததில் உறுதியா இருக்க முடியலன்னு சொன்னா அதுல இருக்கிற பிரச்சனை என்னன்னா, அது கடவுளுடைய வார்த்தையினால சரியா போதிக்கப்படாதா இருக்குது. கடவுளுடைய வார்த்தை டீப்பா உள்ள போல, கடவுளுடைய வார்த்தை உள்ள இறங்கி அதுல வேலை செய்யல, பண்படுத்தப்படல, அது ஒரு தரமான ஒரு ஆத்துமாவா இல்லை என்று அர்த்தம். தரமான ஆத்துமாவா இல்லை. அதனால தான் பாருங்க, சில தீர்மானங்களை எடுக்கிறது, அப்புறம் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுறது, இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுறது எல்லாம் பார்த்துருக்கீங்களா? இடத்துக்கு ஏற்ற மாதிரி தீர்மானம் மாறும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி தீர்மானம் மாறும். இங்க இருந்தா ஒன்று பேசும், அங்க இருந்தா ஒன்று பேசும். இதெல்லாம் ஆரோக்கியம் இல்லாத ஆத்துமா, ஆரோக்கியம் இல்லாத மனம், ஆரோக்கியம் இல்லாத ஆத்துமா, ஆரோக்கியம் இல்லாத மனம் ஆரோக்கியமான தீர்மானத்தை எடுக்காது. ஒரு தீர்மானத்தை எடுத்து அதில் உறுதியா இருக்க முடியாது. ஒரு தீர்மானத்தை எடுக்கிறீங்களா, அந்த தீர்மானத்தில் உறுதியா இருக்கிறீங்களா, அது என்னத்தை காண்பிக்குது? தீர்மானத்தின் வல்லமையை காண்பிக்கல, அந்த தீர்மானம் எடுத்த ஆத்துமாவின் வல்லமையை காண்பிக்கிறது. அல்லேலூயா. ஆத்துமா வல்லமையானதா இருந்தால் தான் தீர்மானம் கரெக்டாக இருக்கும், ஸ்ட்ராங்கான முடிவு. பாருங்க, இந்த சாகிற ஆள் முடிவு எடுக்கிறான் பாருங்க. நெகட்டிவாக சொன்னால் ரொம்ப ஈஸியாக புரியும். சாகிற ஆள் முடிவு எடுக்கிறான் பாருங்க, கவனிக்கிறீங்களா? சாகிற ஆள் முடிவு எடுக்கிறான்னா எப்படி எடுப்பான்? சாகிற ஆள் முடிவு எடுக்கிறது எப்படி எடுப்பான்? அன்னைக்கு சாக போற முடிவு பண்ணிட்டான். அவன் சாக்கு போக்கு சொல்லுவானா? என்னது கயிறு இல்லை, ஃபேன் இருக்குது, கயிறை காணோம் அப்படின்னு சொல்லுவானா? இல்லை. அவனுக்கு வேற என்ன கிடைச்சாலும் சரி, சிறு துரும்பும் பல் குத்த உதவுன்ற மாதிரி சின்ன இதை வச்சு கூட ஆஃப் பண்ணிடு, சின்ன இதை வச்சு கூட அவன் தன்னை கொலை பண்ணிக்குவான் இல்லையா? ஏன்னா ஸ்ட்ராங்காக முடிவு எடுத்துட்டான். ஸ்ட்ராங்காக முடிவு எடுத்துட்டதுனால இப்போ பாருங்க, ஸ்ட்ராங்காக முடிவு எடுத்துட்டேன், நான் சாக போகிறேன் அப்படின்னு ஒருத்தன் போய் தண்ணியில் குதிக்கிறக்கா போகிறான். போகிற வழியில் எப்பா பணத்தை வச்சுக்கிட்டு உன் பொண்டாட்டி காத்துக்கிட்டு இருக்கிறா அப்படின்னா, ஓ அப்படியா அப்படின்னு திரும்புறான்னு வைங்க. அவன் ஸ்ட்ராங்காக முடிவு எடுத்துருக்கிறான்னா, எடுத்தா ஒரு முடிவு எப்படி எடுக்கணும்? ஸ்ட்ராங்காக எடுக்கணும். சும்மா அந்த பூச்சாண்டி காமிக்கிற வேலைலாம் இருக்கக்கூடாது. நான் செத்துருவனாக்கும் இந்த மாதிரி சொல்கிற ஆள் சாக மாட்டாங்க. சொல்லுவாங்கல்ல, இந்த குலைக்கிற நாய் என்ன செய்யாது? சத்தமாக சொல்லுங்க, குலைக்கிற நாய். ஆமாம், சொல்கிற நாய் செய்யாது. சொல்கிற ஆள் நான் செத்துருவனாக்கும். இது 10 பேரை சாகடிப்பாங்களே ஒழிய இவங்க சாக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய உள்ளத்தில் ஸ்ட்ராங்காக தீர்மானம் இல்லை. அப்போது இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுது, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறுது, ஆளுக்கு ஏற்ற மாதிரி தீர்மானம் மாறுதுன்னா ஆத்துமா ஸ்ட்ராங்காக இல்லைன்னு அர்த்தம். சொல்லுங்கள், ஆத்துமா ஸ்ட்ராங்காக இல்லை. இன்றைக்கி வாலிபு பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. நான் சொல்ல, வாலிபு பிள்ளைகளே, உங்களுடைய ஆத்துமாவில் ஒரு தீர்மானம் எடுத்தால் அதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போது அந்த தீர்மானத்தில் நாம் உறுதியாக இருக்கிறோம், ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் அப்படின்னா அது என்னத்தை காமிக்கிறோம்? அப்படி ஆத்துமா ரொம்ப ஸ்ட்ராங்கானதுன்னு காமிக்குது. ஆத்துமாவில் நல்லா செழித்திருக்கிறோம், ஆத்துமா வைராக்கியம் உள்ளதாக இருக்குது, ஆத்துமாவில் பலன் உள்ளதாக இருக்குது. அப்போ இந்த தீர்மானத்தை நல்ல காரியங்களுக்கு எடுக்கணும், கெட்ட காரியங்களுக்கு இல்லை, நல்ல காரியங்களுக்கு எடுக்கணும். நான் நல்லா படித்து இந்த நிலைமைக்கு வரப்போகிறேன், இந்த உயர்வுக்கு வரப்போகிறேன், இந்த காரியத்தை கற்றுக்காமல் விட மாட்டேன், இதை நான் லேர்ன் பண்ண போகிறேன், எத்தனை வருஷம் ஆனாலும் சரி நான் லேர்ன் பண்ண போகிறேன், நான் இதை உறுதியாக இருக்க போகிறேன், நான் இந்த உயர்வுக்கு வரப்போகிறேன், நான் இந்த நிலைமைக்கு என் பெற்றோரையும் என் குடும்பத்தையும் சபையும் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன் அப்படின்னு ஏதோ அந்த உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கிறது இல்லை. உறுதியான தீர்மானத்தை எடுத்து அதிலே
பயணிக்க நாம் பிரயாசப்பட வேண்டும். அதுதான் ஆத்துமா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்றதை காமிக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ ஆத்துமா ஏன் ஸ்ட்ராங்கா இல்லை, ஆத்துமா ஏன் செழிப்பா இல்லை? ஆத்துமா செழிப்பா இருக்கிறத வச்சுதான் தீர்மானம் ஸ்ட்ராங்கா இருக்குதுன்றாங்க. அப்போ ஆத்துமா ஏன் செழிப்பா இல்லைன்னா வறண்டு போய் இருக்குன்னு ஏசாயா சொல்றாரு. ஆத்துமா வறண்டு போயிருக்குது. எப்படி ஒரு நிலம் தண்ணீர் படாம பொளந்து போய் வறண்டு போயிருக்குதோ அந்த ஆத்துமா அப்படி இருக்குன்றாரு. எப்படி ஒரு நிலம் வறண்டு போயிருந்துச்சுன்னா அதுல விதைக்க முடியாது, தண்ணி இல்லைன்னா அது விதைக்க முடியாது, அதை பண்படுத்த முடியாது, அதுல விதை போட்டு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். நல்ல நல்ல மண், நல்ல மண்ணில் நல்ல அந்த அந்த தண்ணி பட்டு அது பண்படுத்தப்பட்ட ஒரு மண்ணாக இருந்தால், நிலமாக இருந்தால் தான் விதைக்கிற விதை ஒரு ஒரு பெரிய ஃப்ளரிஷாக வளரும். அது காய் கொடுக்கும், கனி கொடுக்கும், பூக்களை கொடுக்கும், நாம் எதிர்பார்த்ததை கொடுக்கும் இல்லையா? அப்போ ஆத்துமா அப்படிதான்றாரு. ஆத்துமா வறண்டு போயிருக்குதுன்னா அதில் தண்ணி இல்லாமல் இருக்குன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, ஆத்துமாக்கள்லாம் என்கிட்ட செவி கொடுக்கன்றார். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆத்துமாவை இன்னும் வறட்சி அடைய பண்ணுது. ஆத்துமாவிலே பாருங்க, ஏன் எப்படி ஒரு நிலம் பொளந்து போய் தண்ணி இல்லாமல் இருக்குது, அது மாதிரி ஆத்துமா வறண்டு போயிருக்குது. ஆத்துமாவுக்கு நம்பிக்கை இல்லை, ஆத்துமா உறுதியானதா இல்லை, ஆத்துமாவுக்கு ஒரு பாசிட்டிவான எண்ணங்கள் கிடைக்க மாட்டேங்குது. உலகத்தில் இருக்கிற எந்த வார்த்தையும் ஒரு மனுஷனுடைய ஆத்துமாவை வறட்சியிலிருந்து மீட்க முடியவே முடியாது. உலகத்தில் இருக்கிற வார்த்தை நம்பிக்கை இழக்க பண்ணும். உலகத்திலிருந்து வர்ற வார்த்தைகள், மக்களுடைய வார்த்தைகள் சில சமயங்களில் தீர்மானத்தை கொடுக்கும், சில சமயங்களில் அதை ஏமாத்திரும், சில சமயங்கள் நம்பிக்கை கொடுக்கும், சில சமயங்கள் அந்த நம்பிக்கையை அவங்கள பின்வாங்கிடுவாங்க. உலகத்திலிருந்து வருகிற வார்த்தைகள் நமக்கு வறட்சியை போக்க முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரும் என்னிடத்துக்கு வாருங்கள், எனக்கு செவி கொடுங்கள். சொல்லுங்க, எனக்கு செவி கொடுங்கள். அவர் வார்த்தையை கேட்டா, அவர் வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்தா நிச்சயமா நம்முடைய ஆத்மாவில் இருக்கிற வறட்சி நீங்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்றீங்களா? ஆமென். ஆத்மாவுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை போகும்போது நம்முடைய வறட்சி நீங்கும். நம்முடைய ஆத்மா செழிக்கக்கூடியதா மாறும். நம்முடைய ஆத்மா என்ன விதைய போட்டாலும் அது வளரக்கூடியதா மாறும். ஆத்மா பண்படுத்தப்பட்டதாக மாறும். ஆத்மா விளைச்சலை கொடுக்கக்கூடியதாக மாறும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தண்ணி இல்லைன்னா எப்படி ஒரு விதை ஆழமா போக மாட்டேன், வேரூன்ற மாட்டேன்தோ அது மாதிரி கடவுளுடைய வார்த்தை இல்லைன்னா நம்முடைய ஆத்துமாவில் நாம் தீர்மானங்களை வேரூன்றி எடுக்க முடியாமல் போயிடும். ஒரு உறுதியான தீர்மானத்தை எடுக்க முடியாது, சூழ்நிலை நேரத்தில் நிற்க முடியாது. ஜனங்கள் சூழ்நிலை நேரத்தில் நிற்க முடியாமல் போயிடுறாங்க. பாருங்க, எல்லா விதைகளும் வளரும் போது சூழ்நிலை சந்திக்குதா இல்லையா? காற்றடிக்குது, புயல் அடிக்குது இல்லையா? வறட்சியை சந்திக்குது, மழை இல்லாமல் போகுது, சூரிய வெப்பம் அதிகமாகிடுது. அதுக்கு தேவையானதை மட்டும் எடுக்க முடியல, ஏராளமாக அதிகமாக கிடைக்கும் போது அது என்ன செய்யுது? பட்டு போகிற நிலைமைக்கு போயிடுது இல்லையா? இந்த மாதிரி சூழ்நிலையிலெல்லாம் சந்திக்கும் போது அந்த விதை, அந்த வேர், அந்த விருட்சம் அசைஞ்சு அசைஞ்சு ஆடி ஆடி இன்னும் ஸ்ட்ராங் ஆகுதே ஒழிய அது இந்த ஏரியா சரியில்லை அப்படின்னு தன்னை பிடிங்கிட்டு போய் வேற ஏரியாவில் உட்கார வச்சுக்கிறது இல்லை இல்லையா? ஏரியா சரியில்லைன்னு சொல்றது இல்லை. என்னைக்காவது ஒரு விருட்சம் நடந்து போகிறத பார்த்துருக்கீங்களா? விருட்சம் நடந்து போய் என்ன எனக்கு விருட்சத்தை கேட்டிருக்கீங்களா? உடனே விருட்சம் சொல்லியிருக்குதா, இந்த ஏரியா சரியில்லை, இது கடல் சமுத்திரம் நிறைந்த ஏரியாவாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் மழை வருது, எப்போ பார்த்தாலும் வெயில் அடிக்குது, எப்போ பார்த்தாலும் அசையுது ஆடுது, நான் உறுதி அங்கே இருக்க முடியல, எங்கேயாவது வறண்ட பூமிக்கு நான் போயிடுறேன்னு சொல்லுதா? இல்லை. சூழ்நிலை நேரத்தில் தான் ஒரு விருட்சம் ஆழமாக இறங்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சூழ்நிலை நேரத்தில் தான் விருட்சத்தின் வேர் போய் நீரூற்றை தேடுகிறது, நீரூற்றண்டைக்கு போகிறது. சூழ்நிலை நேரத்தில் தான் ஒரு விருட்சம் உறுதியாகிறது. அப்போ ஆத்துமாவுக்கு ஒரு சூழ்நிலை வரும்போது, இன்னும் சொல்ல போனால் இதெல்லாம் விருட்சத்துக்கு ஏன் ஒப்பிடுறாங்கன்னா, ஆத்துமாவுக்கு ஒரு சூழ்நிலை வரும்போது, ஆத்துமாவுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் போகும்போது, வேலையில் சமாதானம் இல்லாமல் போகும்போது, நம்மளை சுற்றி இருக்கிற காரியங்கள் நமக்கு நெகட்டிவாக இருக்கும்போது, இந்த ஆத்துமாவுக்கு பிரச்சனை வரும்போது இந்த ஆத்துமா ஆழமா வேரூன்றலைன்னா செழிக்க முடியாது. ஆழமா வேரூன்றலைன்னா செழிக்க முடியாது. சூழ்நிலை மத்தியில் ஆத்துமா உறுதியானதா இல்லைன்னா செழிக்கவே முடியாமல் போய்விடுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ ஆத்துமா வேரூன்ற பண்ணுவது என்னது? கடவுளுடைய வார்த்தை. சொல்லுங்க, கடவுளுடைய வார்த்தை. சத்தமா சொல்லுங்க, கடவுளுடைய வார்த்தை. எப்படி ஆத்துமா, நம்முடைய மனம் ஒரு அமோக விளைச்சலை தரக்கூடிய ஒரு தரிசு நிலம் போல இருக்குது. அது ஒருபோது வறண்டு போய் இருக்கக்கூடாது. சொல்லுங்க, ஆத்துமா வறண்டு போய் இருக்கக்கூடாது. சத்தமா சொல்லுங்க, ஆத்துமா வறண்டு போய் இருக்கக்கூடாது.
ஆத்மா வறண்டு போயிருந்தா தான் தூக்கம் வரும். ஹலோ, ஆத்மா வறண்டு போயிருக்கூடாது. நல்லா நிமிந்து உட்காருப்பாங்க. ஆமென். ஆத்மா வறண்டு போயிருக்கூடாது. சொல்லுங்க, ஆத்மா வறண்டு போயிருக்கூடாது. செவி சாய்க்கிறீங்களா? ஆமென். சொல்லுங்க, ஆத்மா வறண்டு போயிருக்கூடாது. தேவனுடைய வார்த்தை என்கிற தண்ணீரினால நம்முடைய ஆத்மாவை அது ஒரு தரமான நல்ல விளைச்சலுக்கென்று பயன்படுத்துது, தயார்படுத்துது. நான் சொல்றேன், இப்படி கர்த்தருடைய வார்த்தை கிட்ட நம்ம வரும்போதெல்லாம் ஒரு அமோக விளைச்சலுக்கென்று நம்முடைய ஆத்மாவிலே நாம் தயாராகிறோம். ஆமென். நம்மளுடைய வார்த்தை உள்ள போகும்போது நம்முடைய ஆத்மாவை பண்படுத்துது, நம்முடைய ஆத்மாவை தயார் பண்ணுது. நம்முடைய ஆத்மாவில் ஒரு 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 பெரிய வெள்ளாமை வரும்படியாக, விளைச்சல் வரும்படியாக நம்முடைய ஆத்மாவை கடவுளுடைய வார்த்தை பண்படுத்துகிறது, தயார்படுத்துகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹலோ, ஆமென். உங்களுக்காக கேட்குறீங்களா? அங்கிட்டு இங்கிட்டு பார்க்காதீங்க, உங்களுக்காக கேளுங்க. ஆத்மாவை தயார்படுத்துது. சொல்லுங்க, என் ஆத்மாவை தயார்படுத்துகிறது. கடவுளுடைய வார்த்தை என்னுடைய ஆத்மாவை தயார்படுத்துகிறது. நான் சொல்றது இன்னொருத்தருக்காக பேசலை, உங்களுக்காக நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆமென். உங்களுக்காக பேசுகிறேன். உங்கள் உள்ளத்தில் இறங்கணும். நீங்கள் ஒரு அமோக விளைச்சலை கொண்டு வரக்கூடிய ஒரு ஆத்மாவை மாற வேண்டும். உங்களுக்குள்ள ஒரு அமோக விளைச்சல் வர வேண்டும். இல்லைங்க, அவங்க என்ன இப்படி இருக்காங்க, அவங்க என்ன வர்றாங்க வரல, அது பிரச்சனையே கிடையாது. உங்களுக்குள்ள இருக்க ஆத்மா ஒரு அமோக விளைச்சலை தரக்கூடியதாக மாற வேண்டும். இருக்கிறீங்களா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். அல்லேலூயா. நமக்குள்ள இருந்து அமோக விளைச்சலை தரக்கூடிய ஒரு ஆத்மாவாக பண்படுத்துகிறதற்கு, தயார்படுத்துவதற்கு தான் கடவுளுடைய வார்த்தை கிட்ட வருகிறோம். அதனால தான் இப்படி சொல்றோம். ஆரோக்கியமான ஆகாரம் எப்படி சரீரத்தில் நோய் எதிர்ப்பு சக்தியை பெருக பண்ணுகிறதோ, எல்லாத்தையும் சாப்பிட்றதில்ல, குப்பை மாதிரி டஸ்ட்பின் மாதிரி எல்லாத்தையுமா சாப்பிட்றோம்? இல்லை. சரியான கீரையை சாப்பிட்றோம் இல்லையா? ரோட்டில் கிடைக்கிற எல்லா இலையுமா சாப்பிட்டு போகிறோம்? இல்லை. சில கீரைகளை மட்டும் எடுக்கிறோம். என்னென்ன கீரை எடுக்கிறோம்? முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, அப்புறம் சிறுகீரை, அரைக்கீரை, முழுக்கீரை, அப்புறம் இன்னும் ஏதாவது கீரை இருக்கா? புளிச்சக்கீரை. ஆந்திரான்றது நிரூபிச்சிட்டாங்க. புளிச்சக்கீரை வேற, மணத்தக்காளி கீரை. எத்தனை கீரை இருக்கு பாருங்க. ஏராளமான கீரை இருக்கு. ஏராளமான கீரை இருக்கு, ஏராளமான இலைகளும் இருக்குது. ஆமென். ஆடா மாடா நம்ம எல்லா இலையும் சாப்பிட்டு போறது. நம்ம மனிதர்கள் நம்ம தேடி கண்டுபிடிக்கிறோம். ஏன் முருங்கைக்கீரை சாப்பிட்றோம்? ஏன் அகத்திக்கீரை சாப்பிட்றோம்? ஏன் பொன்னாங்கண்ணி கீரை, ஏன் புளிச்சக்கீரை சாப்பிட்றோம்? நல்லா டேஸ்டாக இருக்குங்க, அதனால சாப்பிட்றோம். இல்லை, இதெல்லாம் மனுஷனுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை பெருக பண்ணுகிறது. சொல்லுங்க, என்ன பெருகுது? நோய் எதிர்ப்பு சக்தி பெருகுது. எல்லாத்தையும் கண்டதுகளையும் சாப்பிட்றது இல்லை. எப்படி சரீரத்தில் நோய் எதிர்ப்பு சக்தியை பெருக பண்ணுவதற்கு செலக்டடாக சில கீரைகளை, செலக்டடாக சில காய்கறிகளை, செலக்டடாக சில காரியங்களை நாம் எடுத்துக்கிறோமோ, அப்படியே ஆத்மாவுக்கும் கடவுளுடைய வார்த்தை உள்ள போகும்போது எப்படி சரீரத்தில் சாப்பாடு நோய் எதிர்ப்பு சக்தியை பெருக பண்ணுகிறதோ, அப்படியே கடவுளுடைய வார்த்தை உள்ள போகும்போது என்ன நடக்குதுன்னா, இந்த தீமையை எதிர்க்கிற சக்தி உள்ள பெறுகிறது. அவநம்பிக்கை எதிர்க்கிற சக்தி உள்ள பெறுகிறது. கடவுளுடைய வார்த்தை உள்ள போகும்போது அவிசுவாசத்தை, பயத்தை, எதிர்மறையான காரியங்களை எதிர்க்கிற சக்தி உள்ள பெறுகிறது. நிறைய பேருக்கு ஏன் எதிர்மறையான காரியங்களை எதிர்க்க முடியல? ஏன்னா கடவுளுடைய வார்த்தை இல்லை. நிறைய பேருக்கு ஏன் தீமை எதிர்க்க முடியல? பாவத்தை ஜெயிக்க முடியல. நிறைய பேருக்கு ஏன் எதிர்மறையான சவால்கள் வரும்போது அவங்க உழன்று போறாங்க, விழுந்து போறாங்க? ஏன்னு சொன்னா, உள்ள கடவுளுடைய வார்த்தை ஆரோக்கியமான ஆகாரமாக உள்ள போகவில்லை. நிறைய உலக வார்த்தையை கேட்குறாங்க. உலக மனிதர்களோடு நிறைய இருக்கிறாங்க. கடவுளுடைய வார்த்தையோடு அதிகமான நேரத்தை செலவு பண்றதில்லை. கடவுளுடைய வார்த்தை நோய் எதிர்ப்பு சக்தி போல தீமையை எதிர்க்கிற சக்தி. கை தட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அல்லேலூயா. கைதான் தட்டுங்களேன். ஆமேன். கடவுளுடைய வார்த்தை என்னது? தீமையை எதிர்க்கிற சக்தி, எதிர்மறையான காரியங்களை எதிர்க்கிற சக்தி. கடவுளுடைய வார்த்தை என்பது என்னது? பாவத்தை எதிர்த்து நின்று ஜெயிப்பதற்கு போதுமான பலன். அதான் கடவுளுடைய வார்த்தை. உலகத்தில் எதிர்மறையான காரியங்கள் நிறையா இருக்குது. இந்த உலகத்தில் எப்படி வியாதி நிறையா இருக்குதோ, அங்கே உலகத்தில் வியாதிகள் பெருகி இருக்கிறது எப்படி, அப்படியே தீமையும் எதிர்மறையான காரியங்களும் இந்த உலகத்தில் பெருகி இருக்குது. வாழ விடாது, நம்பிக்கையை தராது, பயத்தை உண்டு பண்ணும், நம்பிக்கை இழக்க வைக்கும். இதெல்லாம் உலகத்தில் இருக்கும், உலகத்தில் இருக்கிற மக்கள்கிட்டையும் இருக்கும். இதையெல்லாம் பார்க்கும்போது எப்படி வியாதிகள் பெருகி இருக்குதோ, இந்த மாதிரி காரியங்களும் அப்படி படர்ந்து விரிந்து பெருகி இருக்கும். அப்போது சரீரத்தில் வருகிற வியாதியை சரி பண்ணுறது எவ்வளவு அவசியமோ, அது மாதிரி தான் மனதில் எழும்புகிற தீமையான எதிர்மறையான எண்ணங்களை சரி செய்ய வேண்டும்.
எப்படி வந்து சரீரத்தில் ஒரு வியாதியோட ஒரு மனுஷன் நெடுங்காலமாய் நல்ல வாழ்க்கையை வாழ முடியாது, அப்படியே ஒரு தீமையை வச்சுக்கிட்டு, பாவத்தை வச்சுக்கிட்டு, எதிர்மறையான எண்ணங்களை வச்சுக்கிட்டு இந்த உலகத்தில் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ முடியவே முடியாது. அதனால தான் இந்த ஆத்துமா வந்து கடவுளுடைய வார்த்தையினாலே ஸ்ட்ரென்தன் பண்ணப்பட வேண்டும். கடவுளுடைய வார்த்தையினாலே இது சரி பண்ணப்பட வேண்டும், பண்படுத்தப்பட வேண்டும். எது சரி, எது தவறு, எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எங்கே போக வேண்டும், எங்கே போகக்கூடாது, ஆத்துமாவில தீர்மானம் எடுக்க வேண்டும். ஆத்துமா வந்து அதை கேட்கிற அளவுக்கு, அதை புரிந்து கொள்கிற அளவுக்கு ஃப்ளரிஷா மாற வேண்டும் கடவுளுடைய வார்த்தையின் மூலமாக. கடவுளுடைய வார்த்தை உள்ள போகும்போது நான் இதை பேசணும், இதை பேசக்கூடாது, செய்யணும், செய்யக்கூடாது, இப்படிதான் வாழணும், இப்படி வாழக்கூடாதுன்ற பக்குவம், முதிர்ச்சி உள்ள வர ஆரம்பிக்கிறது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமேன். சத்தம் ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஆத்துமாவிலே கடவுளுடைய வார்த்தை உள்ள போலன்னா தீமையை எதிர்க்கிற சக்தி, பாவத்தை எதிர்க்கிற சக்தி, எதிர்மறையான காரியங்களை எதிர்க்கிற சக்தி இல்லாமல் போய்விட ஆரம்பிக்கிறது. அதுதான் பெரிய பிரச்சனையா மாறுது. அதனாலதான் ஆத்துமா வறண்டு போயிருக்குது. ஆத்துமாவுடைய வறட்சிக்கு காரணம் கடவுளுடைய ஆரோக்கியமான வார்த்தை உள்ள போல. நிறைய மனுஷ வார்த்தை இருக்குது, நிறைய தத்துவங்கள் இருக்குது, நிறைய பழமொழிகள் இருக்குது, நிறைய யோசனைகள் இருக்குது, பாட்டி சொன்ன கதை இருக்குது, அம்மா அப்பா சொன்ன கதை இருக்குது, 1000 உள்ள இருக்குது. ஆனால் நான் சொல்கிறேன், அது வாழ வைக்குமோ வாழ வைக்காதோ, கடவுளுடைய வார்த்தை நம்மை நிச்சயமாக வாழ வைக்கும். வசனம் சொல்லுது, அப்பத்தினால் மாத்திரமல்ல ஒரு மனுஷனுடைய ஆத்துமா கர்த்தருடைய வார்த்தையினால் பிழைக்கும். சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையினால் பிழைக்கும். ஆமா, கடவுளுடைய வார்த்தை உள்ள போகும்போது அது வந்து ஒரு பெரிய பக்குவம் உள்ள, முதிர்ச்சி உள்ள, ஒரு பிரமாதமான மனிதனாக இந்த ஆத்துமா மாற்றிவிட வல்லமை உள்ளதாக இருக்கிறது. இந்த ஆத்துமாவை கடவுளுடைய வார்த்தை மாற்ற வல்லமை உள்ளதாக இருக்குது. இன்னொரு ஒரு பாயிண்ட் மட்டும் பார்ப்போம். இந்த வார்த்தையினால ஆத்துமால மனதில் உண்டாகிற ஒரு பெரிய அதிரடி மாற்றம். 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். 7 to 9 ஏசாயா 55ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும். துன்மார்க்கன் தன் வழியையும், நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான வார்த்தை. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவன் மேல் மனதுருகுவார். ஆண்டு சொல்றாரு, துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்ப வேண்டும், அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு திரும்ப வேண்டும். சொல்லுங்க, திரும்ப வேண்டும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆத்மா வறண்டு போயிருக்குது, அதுக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறாரு. தண்ணி ஊத்துறேன்றாரு, வறட்சியை மாற்றுறேன்றாரு, எதிர்மறையான எண்ணங்களை மாற்றுகிறேன்றாரு, நல்ல ஒரு பண்படுத்துறேன், அமோக விளைச்சலுக்கு என்று தயார்படுத்துறேன்றாரு. 2வது பகுதி அவர் என்ன சொல்றார், ஒரு அதிரடி திருப்பத்திற்கு அழைக்கிறார், ஒரு மாற்றத்துக்கு அழைக்கிறார். அவர் சொல்ற, துன்மார்க்கன் தன் வழியை விட்டும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு என்ன செய்ய வேண்டும், திரும்ப வேண்டும், திரும்ப கடவன், அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப வேண்டும், அவர் மன்னிக்கிறதற்கு தயவு பெருத்தி இருக்கிறார். அடுத்த வசனம் 8, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். 9, பூமியை பார்க்கணும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கணும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கணும் என் நினைவுகளும். இந்த 3 வசனம் என்ன சொல்லுது, ஒரு அதிரடி திருப்பத்திற்கு அழைக்கிறார், ஆத்துமாவை ஒரு மாற்றத்திற்கு அழைக்கிறார். ஒன்று, ஆத்துமாவை பண்படுத்துகிறார், நல்ல வார்த்தைகளை கொடுக்குறாரு, செவி சாயுங்கள்ன்றாரு, கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்குறாரு. 2வது அவர் என்ன சொல்றாருன்னா, இப்படிப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை உள்ள வரும்போது ஒரு பெரிய அதிரடி மாற்றம் உண்டாகிறது ஆத்துமாவிலே, மனதிலே. என்ன மாற்றம் உண்டாகுது? ஆத்துமா வார்த்தையினாலே அல்லது தேவனுடைய வார்த்தை கேட்கும் போது தன்னுடைய கடந்த கால தவறுகளுக்காக, தோல்விகளுக்காக அது மனம் வருந்த ஆரம்பிக்கிறது. கடவுளுடைய வார்த்தையை கேட்கும் போது தான் ஒரு மனதில் வருத்தம் உண்டாகும். கடவுளுடைய வார்த்தையை கேட்கும் போது தான் கடந்த கால தவறுகளுக்காக, தோல்விகளுக்காக ஒரு துன்மார்க்கன், ஒரு அக்கிரமக்காரன் தன்னுடைய பாவத்தை, தன்னுடைய தான் செய்த தவறுகளை அவன் உணர ஆரம்பிக்கிறான். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். தன்னுடைய தவறுகளுக்காக, தன்னுடைய பாவத்துக்காக உணரும் போது, வருந்தும் போது, இதனால் உண்டான அந்த தோல்வி குறித்து அவன் நினைக்க ஆரம்பிக்கிறான், தோல்விக்கான காரணத்தை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான். இப்போ ஆண்டவர் பக்கமாக அவன் திரும்பி மன்னிப்படைய ஆரம்பிக்கிறான். ஆசனம் சொல்லுது, துன்மார்க்கனை கர்த்தர் விட்டு விடல, அக்கிரமக்காரனை கர்த்தர் விட்டு விடல, கர்த்தர் அழைக்கிறார். ஆத்துமா வறண்டு போயிருக்குது, என் வார்த்தையை கேளு, மனம் திரும்பன்னு அழைக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இது ஒரு நேர்மறையான ஒரு மனதினுடைய ஆரோக்கியமான ஒரு ஆட்டிடியூட். இது துன்மார்க்கமா இருக்கிறான், அக்கிரமக்காரனா இருக்கிறான், பரவாயில்ல, கர்த்தர் அழைக்கும் போது திரும்பி வர்றான், வந்துடுறான்,
வந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பை கேட்குறான். வசனம் சொல்லுது, நான் மனதுருகுவேன்றாரு, நான் மன்னிப்பேன்றாரு, திரும்ப கட்டி எழுப்புவேன்றாரு. ஏன்னு சொன்னா ஆண்டு சொல்றாரு, உன் ஆத்துமால துன்மார்க்கம், உன் ஆத்துமால அக்கிரமம் இருக்கும்போது உன் வழிகள் எல்லாம் தப்பா இருக்கும். வழிகள் தப்பா இருக்குது, பாதைகள் தப்பா இருக்குது, முயற்சிகள் தப்பா இருக்குது, முடிவும் தப்பா இருக்குது. ஏன்னா ஆத்துமா ஆரோக்கியமா இல்லாதனால, வார்த்தையில இல்லாதனால, ஆத்துமால பலன் இல்லாதனால, ஆத்துமால சத்துவம் இல்லாதனால, ஆத்துமா நொந்து போயிருக்கிறதுனால, ஆத்துமாவில் தவறுகள் இருக்கிறதுனால, ஆத்துமாவில் தோல்விகள் இருக்கிறதுனால அது தன்னுடைய யோசனைகள் எல்லாம் தப்பா இருக்குது, எண்ணங்கள்லாம் தப்பா இருக்குது. ஏன்னா உள்ள என்ன இருக்குதோ அதான வெளியே வரும். எண்ணங்கள் தப்பு, யோசனைகள் தப்பா இருக்குது, விருப்பங்கள் தப்பா இருக்குது, எல்லாமே தப்பா போகுது. அப்போ ஆண்டு சொல்றாரு, என் பக்கம் திரும்புங்க. திரும்பினீங்கன்னா உங்கள் ஆத்துமாவை, உங்களுடைய வழிகளை நான் சரி பண்ணுவேன்றார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமேன். இப்படி சொல்றாரு. அதாவது திரும்புகிற ஆத்துமா ஒரு ஆரோக்கியமான ஆட்டிடியூட வெளிப்படுத்துது. திரும்புகிற ஆத்துமா, ஆத்துமா எப்படி கர்த்தர் பக்கம் திரும்புதோ அப்போதான் அது ஒரு வெற்றிகரமான ஆட்டிடியூட காண்பிக்குது. அப்போ கடந்த கால தோல்விகள், கடந்த கால பாவங்கள், கடந்த கால தவறுகளை கர்த்தர் மன்னிக்க ஆரம்பிக்கிறார். வசனம் சொல்லுது, மனுஷன் தேவனால மன்னிப்பை அடைந்து விட்டான், மன்னிப்பை பெறுகிறான். கடவுள்கிட்ட வரும்போது கர்த்தர் மன்னிக்கிறார். வசனம் சொல்லுது, கடவுள் மன்னிப்பதற்கு தயவு பொறுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, மன்னிக்க தயவு பொறுத்திருக்கிறார். அப்போ கடவுளுடைய சமூகத்துக்கு வரும்போது அந்த மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம். சரி, மன்னிக்கப்பட்டோன்றதுனால நாம மாறிட்டோம்னு அர்த்தம் இல்லை. வசனம் சொல்லுது, துன்மார்க்கன் தன் அக்கிரமத்தின் நினைவுகளை விட்டு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு நேராக அவன் மனதை திருப்ப வேண்டும். நல்லா கவனிங்க, மன்னிச்சிட்டாருன்றதுக்காக நான் மாறிட்டோம்னு அர்த்தம் இல்லை. மன்னிச்சிட்டாருன்றது உண்மை. மாறுவதற்கு நாம ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். சொல்லுங்க, ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுதான் ஆத்துமாவுக்கு அடுத்த கட்டமாக வருகிற ஒரு மிகப்பெரிய வேலை. 7ஆம் வசனத்தை வாசிங்க. 7ஆம் வசனம் என்ன சொல்லுது? துன்மார்க்கன் தன் வழியும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரின் பக்கமாய். கர்த்தர் மன்னிக்க ரெடி, மன்னிச்சிட்டாரு. கல்வாரி சிலுவையிலே நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு விட்டார். எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்து விட்டார். கர்த்தர் மன்னிச்சிட்டார், ரத்தம் சிந்தி விட்டார். நம்மை பரிசுத்தமாக்க முடியாத அவர் நம்ம கழுவி விட்டார். அவருடைய ரத்தம் ஊற்றப்பட்டு விட்டது, எல்லாம் நடந்து முடிந்து விட்டது. கர்த்தர் மன்னிச்சிட்டாரு. ஆனால் மன்னிச்சிட்டாருன்றதுனால நம்ம மாறிட்டோம்னு அர்த்தம் கிடையாது. ஆமென் சொல்லுங்க. மன்னித்து விட்டார் என்பதனால் நான் மாறிவிட்டேன் என்ற அர்த்தம் இல்லை. மன்னிச்சிட்டாருன்றது உண்மை. மன்னிச்சிட்டாருன்றதுல மாற்றமே இல்லை. மன்னிச்சிட்டாரு சொல்லுங்க. கர்த்தர் என்ன மன்னித்து விட்டார், இதுல எந்த மாற்றம் இல்லை. ஆனால் நான் மாறிட்டேனா? நீங்க மாறிட்டீங்களா? மன்னிச்சிட்டாருன்றதுனால மாறிட்டேன்னு அர்த்தம் இல்லை. மாறுவது என்பது ஒரு தரமான தீர்மானம். எப்படி மாறணுமா? நினைவுகளிலே மாற வேண்டும், எண்ணங்களிலே மாற வேண்டும், யோசனைகளில் மாற வேண்டும். அப்பதான் கீழ்ப்படிதல் வரும். சரியான கீழ்ப்படிதல் எப்போ வரும்? எண்ணங்கள் மாறணும், யோசனைகள் மாறணும், துன்மார்க்கமான நினைவுகளை விட்டு திரும்ப வேண்டும். ஆண்டவர் மறு அழைப்பு கொடுக்குறாரு, மனதை திருப்புன்றாரு. அப்போ ஆரோக்கியமான வார்த்தைகள் உள்ள போகும்போது ஆரோக்கியமான மனம் கர்த்தருக்கு நேராக திரும்புவதற்கு நினைவுகளையும் யோசனைகளையும் அது சரி பண்ணுகிறதாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. 2 காரியத்தை பார்த்தோம். ஒன்று, ஆத்துமாவில் கடவுளுடைய வார்த்தை உள்ள போகும்போது இந்த வறட்சியை சரி பண்ணுது, நம்பிக்கை தருது, விசுவாசத்தை தருது, பயத்தை நீக்குது, அவிசுவாசத்தை நீக்குது, தீமையை எதிர்க்கிற சக்தியை பெருக பண்ணுது. இப்போ செகண்ட் என்ன நடக்குது? நம்முடைய ஆத்துமாவில் ஒரு பெரிய அழைப்பு கொடுக்குறாரு. என்ன அழைப்பு? ஒரு பெரிய அதிரடி மாற்றத்துக்கு அழைப்பு கொடுக்குறாரு. மாற வேண்டும்னு சொல்றாரு. கடந்த கால தவறுகளுக்காக, கடந்த கால தோல்விகளுக்காக ஆண்டவர் பக்கமாக திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்றாரு. சில சமயங்களில் தோல்விகளை சந்தித்து கொண்டிருக்கும் போது பிசாசானவன் இந்த தோல்வியை பாசிட்டிவாக பார்க்க வைக்கிறான். இல்லை, தோல்வி என்பது தோல்விதான். அப்போ தவறுகள் நிமித்தம் தோல்வி அடையும் போது உணர்வு அடைய வேண்டும் என்று கடவுள் ஒரு பெரிய அழைப்பை கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தோல்வி அடைவதற்கு காரணமாக இருந்த தவறுகளுக்காக தேவனிடம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்றாரு. இருக்கிறீங்களா? சொல்லுங்க, தேவன் பக்கம் திரும்ப வேண்டும். சத்தமாக சொல்லுங்க, தேவன் பக்கம் திரும்ப வேண்டும். ஒரு ஆத்துமா தேவன் பக்கம் திரும்புவது தான் முக்கியமான ஒரு நிகழ்வு. ஆண்டவர் அழைக்கிறாரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற ஆத்துமாக்களை என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்றாரு. உங்கள் பாரங்களை என் மேல இறக்கி வைத்து விடுங்கன்றாரு. பாரங்களை மட்டும் இல்லை, தவறுகளையும் இறக்கி வைக்கணும், பாவங்களையும் இறக்கி வைக்கணும், கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்களையும் நாம் இறக்கி வைக்க வேண்டும். அப்போதான் ஒரு அதிரடி மாற்றம் உண்டாகும். ஆண்டவரோட நினைவுகளை விடு. கர்த்தர் மன்னிச்சிட்டேன்றாரு, மன்னிக்கிறாரு. மன்னிச்சிட்டேன்றவரு நான் மன்னிச்சிட்டேன்றதுனால நீ மாறிட்ட அர்த்தம் இல்லை, மாறுவதற்குன்னு தீர்மானம் பண்ணுன்றார்.
நினைவுகளில் மாற்றம், எண்ணங்களில் மாற்றம், கீழ்ப்படிதலில் மாற்றம், மனதில் ஒரு பெரிய திருப்பம். இதுதான் அடுத்த கட்ட நிகழ்வின் வேலையாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், எல்லாத்தையும் விட்டு என் பக்கமாய் திரும்புன்றார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அப்போதான் ஆத்துமா ஃப்ளரிஷ் ஆகும். அடுத்த பகுதி வேதம் சொல்லுது, மாரியும் உறைந்த மழையும் எப்படி வானத்திலிருந்து இறங்கி, அதுக்கப்புறம் தான் பெருக்கத்தை பற்றி பேசுது. அப்போ ஆத்துமால செழிப்பு வர்ற வரைக்கும் பொருளாதாரத்தில் செழிப்பு வராது. ஆத்துமாவில் கடவுளுடைய வார்த்தை ஊற்றப்பட்டு அந்த பிளவுகள் சரி பண்ணி வறட்சி நீங்கி ஆத்துமா பண்படுத்தப்பட்டு ஒரு அமோக விளைச்சலுக்கென்று தயாராகாத வரையிலும். இரண்டாவது, ஆத்துமா மனம் திரும்பி கடந்த கால தவறுகள் தோல்விகளுக்காக கடவுளுடைய திரும்பி நினைவுகளை மாற்றி எண்ணங்களை மாற்றி வழிகளை மாற்றும் போது அப்பதான் ஆத்துமா செழிப்படைய ஆரம்பிக்குது. அதுக்கு அப்புறம் தான் கர்த்தர் ஒரு பெரிய மழையை வருஷிக்க பண்ணுகிறார். அந்த மழை பெய்யும் போது விதைக்கப்பட்டிருக்கிற நல்ல விதைகள் எல்லாம் பலன் கொடுக்க ஆரம்பிக்கிறது. நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் பலன் கொடுக்க ஆரம்பிக்கிறது. கடவுள் திரும்பின மக்களுக்கு எல்லா எதிர்மறையான தோல்வியான எல்லா மோசமான விதைகள்லாம் ஒன்றுமில்லாமல் போக பண்ணுகிறார். கர்த்தர் நல்ல விதைகளை கர்த்தர் பெருக பண்ணுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி சொல்லுங்க. நான் பொருளாதாரத்தில் பெருகுவேன், நன்மையில் பெருகுவேன், ஆத்துமாக்கள்ல பெருகுவேன், சரீரத்தில் பெருகுவேன், ஆசீர்வாதமாக இருப்பேன், குடும்ப வாழ்க்கையில பெருகுவேன், நான் செய்கிற எல்லாம் வாய்க்கும். நம்புறீங்களா? தீமை எதிர்க்கிற சக்தி பெருக வேண்டும். இங்கே இருக்கும்போது நல்லா இருக்கும். இங்கேருந்து போனதுக்கப்புறம் தீமைகள், பாவம், கெட்ட எண்ணங்கள், நினைவுகள், மோசமான காரியங்கள், தவறான இன்டென்ஷன்ஸ் வரும். அப்படி வரும்போது தான் ஆத்மாவுடைய பலன், ஆரோக்கியம் என்னன்றது செக் பண்ணப்படும். தோல்விகள் வரும்போது தான் செக் பண்ணப்படும். மோசமான எண்ணங்கள் வரும்போது தான் செக் பண்ணப்படும், பரிசோதிக்கப்படும். அப்போ தான் ஆத்மா ஸ்ட்ராங் ஆகும். அப்போ தான் ஆத்மா கடவுளுடைய வார்த்தையில் உறுதியாகும். அப்போ தான் கடவுளுடைய வார்த்தையில் ஆத்மா எடுக்கிற முடிவுகள், கடவுளுடைய வார்த்தையில் எடுக்கிற தீர்மானங்கள்லாம் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும், எங்கேஜாக இருக்க வேண்டும், பிரித்தெடுக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். ஆத்மாவை மட்டும் அப்படியே கடவுளுடைய வார்த்தையை ஊற்றி ஊற்றி தண்ணீர் போல் ஊற்றி ஊற்றி கடவுளுடைய வார்த்தையை அப்படியே ஆத்மாவை அப்படியே பண்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஆரோக்கியமான ஆத்மாவை வச்சுருக்கணும், நல்ல உரம் போட்ட ஆத்மாவை வச்சுருக்கணும். கடவுளுடைய வார்த்தை விதைக்கப்பட்ட உடனே, ஒரு சின்ன நல்ல வார்த்தை விதைக்கப்பட்ட உடனே நல்ல தீர்மானம் எடுத்து டக்கு 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 டக்குன்னு அதை அமுல்படுத்தக்கூடிய ஆத்மாவாக நம்முடைய ஆத்மாவை மாற்ற வேண்டும். அப்போ பாருங்கள், ஆத்மா அப்படியே செழிக்கும், ஆத்மா அப்படியே நல்ல குணங்களால் நிரம்பும், ஆத்மாக்குள்ளேருந்து நல்ல கனிகள் வெளியே வரும், ஆத்மாவிலேருந்து நல்ல பார்வை வெளியே வரும், நல்ல பேச்சு வரும், நல்ல காரியங்கள் காதில் கேட்குற மாதிரி வரும். இந்த ஆத்மா ஆரோக்கியமாகும் போது சரீரம், நம்முடைய வாழ்க்கை எல்லாமே அப்படியே ஒரு பெரிய ஆரோக்கியமானதாக மாறிவிடும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமென். நம்ம எல்லாரும் எழுப்பி நிற்போம், இருதயங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆத்மாவின் நங்கூரமாக இயேசு இருக்கிறார். இயேசுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். அவர் எங்கே போனாலும் ஒரு ஆரோக்கியமான மனிதனாக, எதையும் சமாளிக்கக்கூடியவராக, எதையும் ஜெயிக்கக்கூடியவராக, மரணத்தை ஜெயிக்கிறார், வியாதியை ஜெயிக்கிறார், குஷ்டரோகங்களை ஜெயிக்கிறார், பலதரப்பட்ட வியாதிகள் எதுவாக இருந்தாலும் ஜெயிக்கிறார், நெகட்டிவான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் ஜெயிக்கிறார், மனுஷனுடைய குறைகள் குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையும் ஜெயிக்கிறார். பிதாவாகிய தேவனோடு எப்போதுமே கனெக்ஷனில் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, பிதாவாகிய தேவனோடு அவர் இருந்ததுனால அவர் தனியாக இல்லை, அவர் எப்போதுமே அவரோட ஐக்கியமாக இருந்தார். நான் சொல்கிறேன், யாரோட ஐக்கியமாக இருக்கணுன்றது ரொம்ப முக்கியம். யார் கூட இருக்கிறாங்க கூட இல்லைன்றது இல்லை, கடவுளோட நாம் இருக்கிறோமன்றது முக்கியம். நீங்கள் நானும் கடவுளோடு இருக்கும்போது கடவுள் நம்மை ஃப்ளரிஷ் ஆக்குகிறார், நம்மை செழிப்பானவர்களாக மாற்றுகிறார், பறந்து விரிந்து படருகிறவர்களாக கர்த்தர் மாற்றுகிறார். ஓ லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவை பாருங்கள், இயேசு ஜெயிக்கிறார், எல்லாவற்றையும் ஜெயிக்கிறார், பிசாசை ஜெயிக்கிறார், கெட்ட எண்ணங்களை ஜெயிக்கிறார், தீமைகளை ஜெயிக்கிறார், அவதூறான காரியங்களை ஜெயிக்கிறார், எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். எப்படி? அவர் ஆத்மா பலன் உள்ளதாக இருக்குது. அவர் சொல்ல, நானும் பிதா ஒன்றாக இருக்கிறோம், பிதா என்ன செய்கிறாரோ அதையே நான் செய்கிறேன்றார். பிதாவாகிய தேவன் எப்படி இந்த பூமியில் ஒரு மனுஷன் வாழ வேண்டும் என்பதை காண்பிப்பதற்காகவே தம்முடைய குமாரனை அனுப்பினார். அவருடைய ஆத்மா, அவருடைய தீர்மானம், அவருடைய பார்வை, அவர் ஒரு நபரை புரிந்து கொள்கிற விதம், அவர் சிலரோடு பேசுகிற விதம், சிலரோடு நடந்து கொள்கிற விதம்,
ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்கள். இயேசுவை நோக்கி பாருங்கள், இயேசுவை நோக்கி பாருங்கள், இயேசுவை நோக்கி பாருங்கள். இயேசுவை நோக்கி பார்க்கும்போது அவருடைய ஆரோக்கியமான ஆத்துமா தெரியும், அவருடைய ஆரோக்கியமான மனம் தெரியும், அவருடைய ஆரோக்கியமான தீர்மானங்கள் தெரியும். அவர் எவ்வளவு ஆரோக்கியமான தேவனா எல்லாவற்றையும் செய்கிறார் என்பது தெரியும். ஆரோக்கியமான நபரா எப்படி செயல்படுகிறார் என்பது தெரிய வரும். ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆத்துமாவை தைரியப்படுத்துங்கள், ஆத்துமாவை திடனுள்ளதாய் மாற்றுங்கள், ஆத்துமாவை செழிக்க பண்ணுங்கள், ஆத்துமாவிலே நீங்கள் ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருங்கள், ஆத்துமாவிலே பலன் கொள்ளுங்கள், ஆத்துமாவை நீங்கள் கிறிஸ்துவை வைத்து நீங்கள் உங்களுடைய ஆத்துமாவை பலப்படுத்துங்கள். கிறிஸ்துவை வைத்து ஆத்துமாவை பலப்படுத்துங்கள், கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அதனால தான் பைபிளில் அப்போஸ்தலன் பவுல் சொல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னைன்ற வார்த்தை என் ஆத்துமாவை, என் மனதை, என் உள்ளத்தை, என் ஆவியை பலப்படுத்துகிற கிறிஸ்து, என் உள்ளான மனுஷனை பலப்படுத்துகிற கிறிஸ்து. உள்ளான மனுஷனில் பலன் உள்ளவர்களாய் மாறும்போது தான் ஜெயிக்கிறவர்களாக நாம் மாறுகிறோம். தோல்வியை கண்டு பயப்படக்கூடாது, தீமையான காரியங்களை கண்டு பயப்படக்கூடாது, மனிதர்களை கண்டு பயப்படக்கூடாது, மனுஷருடைய பலவீனங்களை கண்டு பயப்படக்கூடாது. கடவுளுடைய ஆத்துமா, கடவுளுடைய வார்த்தையினால ஆத்துமா செழிப்பாக இருக்கும்போது, கடவுளுடைய வார்த்தையினாலே ஆத்துமா பலனுள்ளதாக இருக்கும்போது, நான் சொல்கிறேன், எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடியவர்களாக கடவுள் மாற்றுகிறார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமென். எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடியவர்களாக கடவுள் மாற்றுகிறார். கைகளை உயர்த்தி, எல்லாரும் கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எல்லாரும் கைகளை உயர்த்தி, பிள்ளைங்கள்லாம் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவரே எனக்கு பலன் தாரும், ஆண்டவரே ஜெயிக்க எனக்கு பலன் தாரும். ஆண்டவரை சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு ஜெயிக்க பலன் தாரும், சாதிக்க பலன் தாரும். ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே நான் நிறைய காரியங்களை நான் கர்த்தாவே அடைய எனக்கு பலன் தாரும், முன்னேற எனக்கு பலன் தாரும். சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு பலன் தாரும். கையை உயர்த்துங்கன்னா கையை உயர்த்துங்க. பலன் தாரும். எல்லா சூழ்நிலையிலும் நான் நிற்க பலன் தாரும். ஓ லார்ட் ஜீசஸ், ஓ லார்ட் ஜீசஸ். எல்லா சூழ்நிலைகளும் ஜெயிக்க பலன் தாரும். கர்த்தர் இன்னைக்கு உங்களோட பேசுகிறார், உங்களுடைய வாழ்க்கைக்காக பேசுகிறார், உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். உங்கள் ஃப்யூச்சர் ரொம்ப முக்கியமானது. வாலிப பிள்ளைகளை, உங்களுடைய ஃப்யூச்சர் ரொம்ப முக்கியமானது. சும்மா ஏனோ தானோன்னு வராதிங்க. ஏனோ தானோன்னு வரல, நம்ம ஏதோ ஒன்று கேட்குறக்கா வரல, ஏதோ ஒன்று பார்க்க வரல, கடவுளுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். கடவுளுடைய வார்த்தை உள்ளே போகும்போது எரேமியா சொல்லுகிறான், அதை உட்கொண்டேன். தம்பிமார்கள் வரும்போது இங்கே ஏதோ பேடு வாசிக்கவோ மியூசிக்கு அரேஞ்ச் பண்ணவோ வரல, கடவுளுடைய வார்த்தையை கேட்க வர்றீங்க. இங்கே நம்ம வரும்போது ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்காக வரல, அல்லது ஏதோ ஒரு பார்ட்டிசிபேட் பண்ண வரல. நான் சொல்கிறேன், இங்கே பேசப்படுகிற வார்த்தையை நீங்கள் கேட்க வர்றீங்க, அதுக்கு தான் அட்டென்ஷன் கொடுக்கணும். இதெல்லாம் நல்லா பண்ணிவிட்டு ஆத்துமாவை கோட்டை விட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. அப்புறம் ஒரு நாள் வாலிப நாட்களில் கடவுள்கிட்ட கேள்வி வைக்க, ஆண்டவரே நான் கோயிலுக்கு போனேன், அவ்வளோ தூரம் இப்போ ட்ரெயின் ஏறி போனேன், மைக் செட்லாம் அரேஞ்ச் பண்ணேன், இதெல்லாம் வாசித்தேன், இதெல்லாம் பண்ணேன், என் வாழ்க்கையே எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்கவே முடியாது. நம்ம அதுக்காக வரல, சேர் போடுறக்கும் பாய் போடுறதுக்கும் நம்ம பெருக்கி சுத்தம் பண்ணுறதுக்கும் வரல. இதெல்லாம் கடவுளுடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தம் பண்ணுகிறோம். இப்படி ஆத்துமாவை கடவுளுடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தம் பண்ணுகிறோம். வேலைகள் செய்யலாம், ஆனால் அதனால் நாம் ஆசீர்வாதம் ஆயிடுவோம்னு அர்த்தம் கிடையாது. கடவுளுடைய வார்த்தையினால தான் நம்ம ஆசீர்வாதம் ஆக முடியும். கடவுளுடைய வார்த்தைக்கு நீங்கள் அட்டென்ஷன் கொடுக்கலன்னா உங்களுடைய வாழ்க்கை செழிக்க முடியாது, ஃப்யூச்சர் நல்லா இருக்க முடியாது. கடவுளுடைய வார்த்தைக்கு நீங்கள் அட்டென்ஷன் கொடுக்கணும், கடவுளுடைய வார்த்தைக்கு நீங்கள் கவனத்தை செலுத்தணும். கடவுளுடைய வார்த்தையை கேட்பதற்கு நீங்கள் உங்களுடைய செவிகளை சாய்க்கணும், அதற்கு கீழ்ப்படிவதற்கு செவிகளை சாய்க்கணும். ஏதோ இடத்த நிரப்புறதுக்காக அல்லது ஏதோ சேரை நிரப்புறதுக்காக அல்ல. கைகளை உயர்த்தி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறீங்களா? கைகளை உயர்த்தி, ஆண்டவரே இன்னைக்கு என்னோட கர்த்தனை பேசினக்காக ஸ்தோத்திரம். என்னோடு பேசின இந்த வார்த்தைகளுக்கு நான் என் செவியை சாய்க்கிறேன், என் ஆத்துமாவை ஒப்பு கொடுக்குறேன். எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறீங்க? ஹல்லேலூயா, 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 பிரைஸ் யூ ஃபாதர், ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைகள் எல்லாரும் முன்னால் வாங்க, உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எல்லாரும் முன்னால் வாங்க. உங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும், நீங்கள் செழிப்பாக இருக்க வேண்டும், நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். எல்லாரும் முன்னால் வாங்க, லைனை நில்லுங்க.
ஓ ரீபா ஷபா லபா ரபா லபா ரபோ. ஹalleluya ஹalleluya ஹalleluya. வருஷங்களே நான் நில்லுங்க, உங்களுக்கான ஜெபிக்க வரேன். முன்னால வாங்க, முன்னால வாங்க. ஆமென் ஆமென் ஆமென். கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுங்க. கைகளை உயர்த்தி உங்க வாழ்க்கைக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கை சீர்கெட்டு போகக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும். உங்களுடைய எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட பேசி இருக்கிறார். உங்களுடைய ஆத்துமாவை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. வேதம் சொல்லுகிறது, உன் ஆத்துமாவை ஆண்டவருக்கு ஒப்பு கொடு, உன் ஆத்துமாவை ஆண்டவருக்கு ஒப்பு கொடு. ஓ ரி கபா லபா ரபோ ஷபா லபா ரபா லபா ரபோ. எல்லா கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே என் வாழ்க்கையை நான் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் ஸ்பெஷலா வாலிப பிள்ளைகளுக்காகவே கர்த்தர் பேசுகிறார். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக பேசுகிறார். உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. பின்னால நீங்க உங்களுடைய பெற்றோர்களை யோசித்து பாருங்க. எத்தனையோ தோல்விகள், எத்தனையோ தவறுகள், எத்தனையோ பலவீனங்கள். ஓ லார்ட், எவ்வளவோ அடிமட்ட நிலைமையில கிடக்குறாங்க. காரணம் என்ன? ஆத்துமா செழிக்கல, ஆத்துமாவில் தீர்மானம் உறுதியா இல்லை, கடவுளுடைய வார்த்தையின் அடிப்படையில் தீமையை எதிர்க்கிற சக்தி அவர்களுக்கு இல்லை. அதனாலதான் இன்னும் செழிக்காம இருக்கிறாங்க, இன்னும் நல்ல நிலைமைக்கு வராம இருக்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், அவங்க இருக்கிற நிலைமையிலேயே வாலிப பிள்ளைகளை நீங்களும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவர்களுடைய பலவீனத்திலேயே நீங்களும் இருக்கணும் அவசியம் கிடையாது. அவர்களை பார்த்து கற்றுக்கொள்ளணும் அவசியம் கிடையாது. அவர்கள் தோல்வி அடைந்து போய் இருக்கிறார்கள் என்று சொன்னால் நான் சொல்லுகிறேன், அதிலிருந்து நீங்கள் ஜெயிப்பதற்கென்று முன்னேற வேண்டும். கர்த்தர் நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவர்கள் தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்றதுனால அது உங்களுடைய டெஸ்டினேஷன் கிடையாது. அவர்கள் தோல்வி அடைந்ததற்கு காரணங்களை கண்டுபிடியுங்கள். கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். காரணம் என்ன? அவர்கள் ஆத்துமாவில் கடவுளுடைய வார்த்தை இல்லை. அதனாலதான் எவ்வளவு உழைச்சாலும் ஓடா தேஞ்சாலும் அவர்களால் செழிக்க முடியல. கர்த்தர் சொல்றாரு, ஆத்துமாவில் நீ கடவுளுடைய வார்த்தையை உள்வாங்கிக் கொள்ளும் போது, சில தவறுகள், சில பலவீனங்களை சரி செய்யும் போது, எடுக்கிற தீர்மானத்தில் நீ உறுதியாக இருக்கும் போது, கடவுளுடைய வார்த்தைக்கு உன்னுடைய கவனம், நினைவுகளை, வழிகளை நீ ஒப்பு கொடுக்கும் போது உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும். உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. உங்களுடைய எதிர்காலம் நன்றாக இருக்கும். சொந்த பந்தங்கள்லாம் இந்த பிள்ளை இப்படி வருவான் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட விதத்தில் உங்களுடைய ஃபியூச்சர் நன்றாக இருக்கும்படி கர்த்தர் செய்வார். படிப்பில் நன்றாக இருப்பீர்கள். உடைய தீர்மானங்களை உறுதியாக இருப்பீர்கள். கெட்ட காரியங்கள் வரும்பொழுது அதை விலகி போக செய்வார் கர்த்தர். எப்படி செய்வார்? உங்கள் ஆத்துமாவை ஆரோக்கியப்படுத்துவார், உங்கள் மனதை ஆரோக்கியப்படுத்துவார், உங்கள் உள்ளங்களை ஆரோக்கியப்படுத்துவார். நீங்க என்ன பிரச்சனை, எதை பிரச்சனை நினைச்சாலும் சரி, அந்த பிரச்சனை கர்த்தர் சரி செய்ய உதவி செய்வார். ஒருவேளை கெட்ட சுபாவங்கள் இருக்கா, கர்த்தர் அதை சரி பண்ண உதவி செய்வார். இல்லை, நான் ஒரு அடிமட்ட நிலைமையிலிருந்து வரேன், என் குடும்பத்தினுடைய சூழ்நிலைகள், சவால்கள், தவறுகள், பலவீனங்கள் மத்தியில் என்னால் மேலே எழும்பவே முடியல, என்னுடைய ரத்தத்திலே கடத்தப்பட்டிருக்கிற சில சுபாவங்களை, சில பிஹேவியர்ஸை மாற்ற முடியலன்றீங்களா? நான் சொல்றேன், உங்கள் ஆத்துமாவை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள், நிச்சயமாய் கர்த்தர் மாற்றுவார். நானும் இப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நானும் இந்த சோம்பேறியா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நானும் படிக்காமல் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நானும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நானும் பெற்றோருக்கு கண்ணீரையும் கவலையை வர வைக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் என்னால் முடியலையேன்றீங்களா? நான் சொல்றேன், உங்கள் ஆத்துமாக்கள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டால், பைபிள் சொல்லுது, நான் உன்னை மன்னிக்க ரெடியா இருக்கிறேன். உன் மனதை என் பக்கம் திருப்பு, நினைவுகளை மாற்று, வழிகளை மாற்று, எண்ணங்களை மாற்று. அதற்கு நீ உன்னை ஒப்பு கொடு. கீழ்ப்படி ஒப்பு கொடுக்க. பிரியமான வாலிப பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும். நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும், நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். இந்த போதனை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். எல்லாம் செஞ்சுட்டு வாழ்க்கையில் கோட்டை விட்டீங்கன்னா உங்கள் ஃபியூச்சர் நல்லா இருக்காது. எல்லாம் செய்கிறோம், அழகாக இருக்கிறோம், எல்லாம் நல்லது, மகிழ்ச்சியாக இருக்கிறோம், நல்லது, எல்லாமே நல்லது. நான் ஆத்துமா கோட்டை விட்டுருச்சுன்னா பிரயோஜனம் இல்லாமல் போயிருமே. பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. எப்படியா வந்துடுவேன், எப்படியா கர்த்தர் கொண்டு இல்லை, எப்படியும் வராது. நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கலைன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்காது. நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கலைன்னா உங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்காது. உங்கள் வாலிப பிள்ளைகளே, உங்கள் வாலிப வயசில் எத்தனை பேர் கெட்டு நாசமாக இருக்கிறார்கள். எவ்வளவு பிள்ளைகள் மீண்டு வர முடியாமல் இருக்கிறார்கள். தேவையற்ற சுபாவங்கள், தேவையற்ற பேச்சுக்கள், தேவையற்ற பாவங்கள், தேவையற்ற நட்புகள், தேவையற்ற காரியங்கள். நிறைய பேர் வாலிப நாட்களில் தங்களை சரி செய்யாதனால வயதான பின்பும் அவர்களால் சரி பண்ண முடியல. வயதான பின்பும் அவர்களால் மாற்றிக்கொள்ள முடியல. கெட்ட காரியங்களை மாற்றிக்கொள்ள முடியல, தீமையான காரியங்களை மாற்றிக்கொள்ள முடியல, தவறான பேச்சுக்களை மாற்றிக்கொள்ள முடியல, தவறான வைராக்கியங்களை மாற்றிக்கொள்ள முடியவில்லை. கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கே கடந்த கால தவறுகளுக்காக, கடந்த கால தோல்விகளுக்காக, கடந்த கால தீமையான பாவங்களுக்காக ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேள், மனம் திரும்பு. கடவுள் உங்களை அழைக்கிறார்.
உங்களையும் என்னையும் அழைக்கிறார். நம்முடைய ஆத்துமா ஆண்டவருக்கு பிரியமானது. வேதம் சொல்கிறது தாவீது தேவனுக்கு பிரியமானவனாயிருந்தான். ஓ லார்ட், நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒருத்தர் கூட இல்லாமல் எல்லாரும் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கிறார். தேவன் உங்களை நேசிக்க வேண்டும். என் பிள்ளைய நான் நேசிக்கிறேன், நீங்கள் தேவனை நேசிக்க வேண்டும். தேவன் உங்களை பார்த்து சொல்ல வேண்டும், எனக்கு பிரியமான மகள், எனக்கு பிரியமான பிள்ளை. இந்த ஒரு பேரெடுப்பதான் உங்களுடைய வாழ்க்கையின் லட்சியமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் உங்களோடு முகமுகமாய் பேச வேண்டும். ஆண்டவர் உங்களோடு முகமுகமாய் இடைபெட வேண்டும். ஆண்டவர் ராத்திரியாயிருந்தாலும் பகலாயிருந்தாலும் அவர் உங்களோடு இருப்பதை நீங்கள் உணர வேண்டும். தேவன் உங்களுக்கு பிரியமானவராய் இருந்தால் தேவனுக்கு நீங்கள் பிரியமானவராய் இருப்பீர்கள். இயேசு ஞானஸ்நானம் எடுத்து கரையேறும் போது பிதாவாகிய தேவன் சொன்னார், இவர் என் நேசகுமாரன். உங்களை பார்த்தவர் சொல்ல வேண்டும், இந்த பெண், இந்த மகள் என் நேசகுமாரத்தி, இந்த பையன் என் நேசகுமாரன். எப்பொழுது நேசகுமாரர் குமாரத்திகளாக நீங்கள் மாறுகிறீர்களோ உங்கள் வாழ்க்கை ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணும். இந்த பூமியில ஒரு பெரிய பலத்த காரியங்களை செய்யக்கூடிய கரமாக வாழ்க்கையாக உங்கள் வாழ்க்கை மாறும். வாழ்க்கை ரொம்ப சாதாரண வாழ்க்கை, அசாதாரணமான காரியங்களுக்காக நீங்கள் இப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இப்படி இருப்பதற்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை கொண்டு ஒரு பெரிய தாக்கத்தை, ஒரு பெரிய பாதிப்பை இந்த பூமியில உண்டாக்க விரும்புகிறார். உங்கள் மூலமாய் செய்ய விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறீங்களா? ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மட்டும் முழங்கால் படிங்க. எல்லாரும் இல்லை, உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பீர்கள், ஆனால் நீங்கள் மட்டும் முழங்கால் படிடுங்கள். ஒப்பு கொடுக்கிறவர்கள் மனதார, ஆண்டவரே என் வாழ்க்கையை கர்த்தாவே நான் உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், நான் உமக்காக வாழுவேன், எந்த தீமையும் தீமையான காரியங்களையும் விட்டு நான் மனம் திரும்புவேன், என்னை நான் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன், என் வாழ்க்கை ரொம்ப பிரஷியஸ் என்று கேள்விப்படுகிறேன், அருமையானது என்று கேள்விப்படுகிறேன், என்னுடைய வாழ்க்கையை நான் உம்முடைய கைகளில் தருகிறேன், யார் கையில நான் தர மாட்டேன். வாலிப பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கை யார் கையிலும் கொடுத்துடாதீங்க. அதை உடைத்து போடுவார்கள், நொறுக்கி போடுவார்கள். உங்கள் வாழ்க்கை யார் கையில போனாலும் சின்னாபின்னமாக்கி போடுவார்கள். இயேசுவின் கையிலே உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையை அழகாய் மாற்றுவார். அவர் உங்கள் வாழ்க்கையை பிரமாதமாய் மாற்றுவார். அவர் உங்கள் வாழ்க்கையை, நான் சொல்லுகிறேன், நீங்கள் நினைத்ததை விட ரொம்ப பெரிய நோக்கத்தின் நிறைவேறுதலுக்காக உங்கள் வாழ்க்கையை பண்படுத்துவார், அதை வளர்த்தெடுப்பார். யார் கையிலும் உங்கள் வாழ்க்கையை கொடுத்துறாதீங்க, நம்பிடாதீங்க. யார் கையிலும் உங்கள் வாழ்க்கையை கொடுத்து ஏமாந்து விடாதீர்கள். உங்கள் வாழ்க்கையை கடவுளுடைய கைகளை கொடுங்கள். கடவுளுடைய கைகளில் நீங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது உங்கள் வாழ்க்கை ஒரு பெரிய அசாதாரணமான நோக்கத்தை நிறைவேற்றக்கூடியதாக இயேசுனுடைய வாழ்க்கையை போல மாறும். இயேசுனுடைய வாழ்க்கை மரணம் பரியந்தம் பிதாவாகிய தேவனுக்கு பிரியமானவராய் வாழ்ந்தார். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை பிரியமுள்ள வாழ்க்கையாக மாறும். தேவ சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாழ்க்கையாக மாறும். பிரைஸ் காட். உங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் மண்டை வருகிறேன். இந்த அற்புதமான நேரத்திற்காக ஸ்தோத்திரம். இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையை உமக்கு அர்ப்பணித்து விட்டபடி ஸ்தோத்திரம். ஆத்மாவில் ஒரு பெரிய நம்பிக்கை உண்டாகட்டும், தைரியம் உண்டாகட்டும், தீர்மானம் உண்டாகட்டும். கடவுளை விட்டு பின்வாங்காத ஒரு உறுதியான வாழ்க்கையை கர்த்தர் தருவீராக. இன்றைக்கு இவர்கள் ஒவ்வொருவரும் இன்றைக்கு தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். இவருடைய வாழ்க்கை ஆண்டவரே விசித்திரமானதாக, வினோதமானதாக, அநேகருடைய பார்வையில் இவருடைய வாழ்க்கை ஆண்டவரே அருமையானதாக மாறட்டும். அநேகருடைய வாழ்க்கையை திருப்புகிறவர்களாய் மாறட்டும். இவர்கள் வார்த்தையின் மூலமாக அநேகருடைய வாழ்க்கை உம்முடைய சமூகத்திற்கு நேராக திரும்பட்டும். இவர்கள் வாழ்க்கையை கண்ட அநேகருடைய வாழ்க்கை மனம் திரும்புவார்களாக. இவர்கள் ஒரு ரோல் மாடலாய் மாறுவார்களாக. இவர்கள் குடும்பத்திற்கு ஆச்சரியமானவர்களாய் மாறுவார்களாக. சமுதாயத்திற்கு ஆச்சரியமானவர்களாய் மாறுவார்களாக. இவருடைய வாழ்க்கை கர்த்தாவே நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கர்த்தாவே நீர் ஏற்றுக்கொள்வீராக. இந்த அன்பின் கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆளுகை செய்யும் பெரிய காரியங்களை கர்த்தாவே நீர் செய்தார். மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். ஷிகாபாலாபா. யாராவது ஒரு வாலிப பிள்ளை ஜெபிக்க முடியாது என்பதை கேட்டுக்கொள்ள. யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க. இந்த வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க. ரேபா ஷபா லதா ரபு கபா லபா ரபு ஷபா லபு
ஓ ரிகாபா லபா ரபோ ஷபா லபா லபா. யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் காட். ஓ தேங்க்யூ ஃபாதர். ஷிகாபா லபா ரபோ ஷபா லதா ரபா ஊராமோ ஷபா லபா ரபா. எழுமி நின்று ஜெபம் பண்ணு. பிளஸ் யூ. ஆமென். உகாராமோ ஷந்தரபோ காபா லதா ரபோ ஷிபா லதா ரபா. ஹalleluya ஜீசஸ். ஓ ரிகாபோ ஷபா லதா ரபா. பிரயோஜனமான வார்த்தைகளை ஆண்டவரே உகாராபோ ஷந்தரபோ காபா லதா ரபோ ஷிபா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் ஆண்டவரே ஆமென். ஆண்டவரே ஒரு மிகப்பெரிய blessing-யும் ஆண்டவரே. ஓ ரிபதரபோ ஷபா லபா ரபா. ஓ ரபோ ஷேகபா லதா ரபோ ஷபா லதா ரபா. ரொம்ப ஸ்பெஷலான டேவா நீர் மாற்றினதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆண்டவரே. ஆண்டவரே நிறைய காரியங்களை விட்டு விலகிறதுக்கு இது ஒரு சிறந்த நாளாக இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே இவர்கள் வாழ்க்கையில் இந்த நாள் ஆண்டவரே ரொம்ப விசேஷமாக மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ரொம்ப நாளாக ஆண்டவரே டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிற எல்லா காரியங்களையும் விட்டு விலகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே நன்மை எது தீமை எது என்பது ஆண்டவரே அப்படிப்பட்ட ஞானத்தை அவர்கள் வளர்த்து கொள்ளட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே நிறைய பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே சரியான நபர்களுடன் சேரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே அவர்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே அவங்க அப்பா அம்மா அந்த குடும்பம் பார்க்காத அளவுக்கு வெற்றிகளை இவர்கள் கொண்டு வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே இவர்கள் இந்த குடும்பத்துக்கு மட்டும் அல்லாம ஆண்டவரே சபைக்கும் ஆண்டவரே இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே அநேக குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதமாக நீர் மாற்றுவீராக ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் மேல இருக்கிற அந்த விசேஷமான ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரே அந்த பர்பஸையும் நாங்கள் அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையும் எங்கள் டைமையும் ஆண்டவரே எந்த இடத்துலையும் எந்த தேவையில்லாத இடத்திலையும் வீணாக்காதபடி தேவன் எங்களை பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே நாங்கள் கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகளுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்றையிலிருந்து ஆண்டவரே ஒரு புதிய மனிதனாக எங்கள் வாழ்க்கை மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே சபைக்கு வராத ஒவ்வொருத்தருக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களும் ஆண்டவரே இப்படிப்பட்ட வார்த்தைகள் கேட்டு ஆண்டவரே ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. அநேகருக்கு எங்களை ஆசீர்வாதமாக மாற்றும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இந்த வசனத்தை கேட்டிருக்கிறீங்க. நான் சொல்றேன் உங்களுக்காகவே கர்த்தர் இந்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். உங்களுக்காகவே நீங்கள் இதை எடுத்துக்கொள்கிற விதம் ரொம்ப ரொம்ப கிராட்டிடியூடாக இருக்கணும், ரொம்ப நன்றி உள்ளதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் இதை உங்களுக்காகவே ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கிறது. ஆமென். இன்றைக்கு மே 25 இன்றைக்கி தான் நான் ஞானஸ்நானம் எடுத்த நாள். எனக்கே டக்குன்னு ஞாபகம் வருது. இன்றைக்கு தான் நான் ஞானஸ்நானம் எடுத்த நாள். கிட்டத்தட்ட 2000 எடுத்தேன். 25 வருஷம் ஆச்சு ஞானஸ்நானம் எடுத்தேன். கடவுள் மிகவும் நல்லவர். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பதற்கு ஒரு போதனையை செய்கிற அளவுக்கு ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் என்னை மாற்றியிருக்கிறாருன்னு சொன்னால் நான் சொல்கிறேன் ஒரு குடும்பத்திலேயே எல்லாருக்கும் இல்லாத ஒரு பெரிய பாக்கியம். நான் சொல்கிறேன் உங்கள் லைஃப்பை இழந்துடாதீங்க, உங்கள் ஃப்யூச்சரை இழந்துடாதீங்க, கடவுள் உங்களுக்காக வச்சுருக்கிற டெஸ்டினேஷனை இழந்துடாதீங்க. பிளஸ் ஜெர்மன் மாதிரி நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லேருந்து திரும்புங்கள். தற்சமயம் இன்பமாய் தெரியும், தற்சமயம் சந்தோஷமாக தெரியும். ஆனால் கடவுளுடைய ஒரு பெரிய நீண்ட தூர பயணத்திற்காக உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். உங்கள் வாழ்க்கையை எதுவுமே கெடுக்காதபடி பார்த்து கொள்ளுங்கள். ஒரு நாளும் உங்கள் வாழ்க்கையை சீரழிப்பதற்கு பிசாசின் மக்களுக்கு இடம் கொடுத்து விடாதீர்கள். உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். பிசாசுக்கு நீங்கள் ஒரு நாளும் செவி சாய்க்காதீர்கள். பிசாசு சொல்லுவான் இதை பண்ணு அதை பண்ணுவான், ஒரு நாளும் செவி சாய்க்காது. கடவுளுக்கு பயப்படுகிற கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகளாக உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்திருங்கள். உங்களுக்காகவே கர்த்தர் பேசியிருக்கிறார், எனக்காக கர்த்தர் பேசியிருக்கிறார். மீண்டும் நம்மை புதுப்பித்துக் கொள்கிற ஒரு நாளாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தருக்கு நாம் மகிமை செய்கிறோம்.